தூய வண்ணத்தந்தோணியார் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போற வழியில நல்லமநாயக்கன்பட்டி என்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல அந்த ஊரார் பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடியவர் புனித வனத்தந்தோணியார். அந்த வனத்தந்தோணியார் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதர் கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த ஊரில் அவர் கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தராகவே இருக்கிறார். ஆண்டுதோறும் விழா கொண்டாடப்படுகிறது. அதாவது திருநீற்று புதனுக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அதற்கு முன்பாக நவநாட்களும் உண்டு. கடந்த காலங்களில் இந்த விழா சமயத்தில் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு ஒன்று நடைபெறும். அது இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் தொய்வாக இருந்தது, விடப்பட்டிருந்தது. மீண்டும் அதை புதுப்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான காளைகள். அந்த காளைகள் உருவி விடும் போது நம் மனசும் உருவிவிட்ட நிலையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வனத்தந்தோணியாரை மாதம் தோறும் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பலி வைத்து அன்றைய நாளில் அந்த அந்தோணியாரை பற்றி தியானித்து மக்கள் எல்லோரும் அந்த ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடுகிறார்கள். அன்றைய நாளில் அக்கம் பக்கத்து ஊராரெல்லாம் வந்து விடுகிறார்கள். அந்த ஊரார் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வருகிறார்கள். காரணம், இந்த அந்தோணியார் புதுமைகளை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கேட்டதை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அத்தனையும் நமக்கு தருகிறார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தால் சென்று பாருங்களேன். இந்த ஆண்டு விழா நானும் சென்றிருந்தேன். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அவற்றில் சில வீடியோக்களை பார்ப்போமா? தூய வனத்தந்தோணியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று பார்க்கும்போது அவர் கிபி 251 பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. துறவற வாழ்வின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதாவது வனம் சென்று தியானம் செய்வதற்கு வழிகாட்டியவர் இவர். மிகப்பெரிய செல்வந்தராக அவருடைய பெற்றோர்கள் இருந்த நிலையில் அந்த செல்வம் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு வனம் சென்று தியானம் செய்தவர் இந்த வனத்தந்தோணியார். அவரை இந்த ஊரில் பாதுகாவலராக கொண்டு மக்கள் கொண்டாடுவது சிறப்புதான் என்று கூறலாம். இந்த இரவு நேரம், அதாவது சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலி முடிந்து இந்த திருவுருவங்கள் அனைத்தும் தேர்களில் ஏற்றப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவுருவங்கள் ஒவ்வொன்றும் சகாய மாதா, ஆரோக்கிய மாதா, சந்தியாகப்பர், மிக்கேல் சம்மனசானவர் மற்றும் வனத்தந்தோணியார் போன்ற பல திருவுருவங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 7 வகையான தேர்கள் இங்கு அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அந்த தேர்களில் இந்த திருவுருவங்களை மந்திரித்து ஏற்றுவார்கள். ஏற்றி விடிய விடிய இந்த தேர் பவனியானது ஊர் முழுவதும் நடக்கும். மக்கள் அனைவரும் அந்த நேரத்திலும் கூட பாருங்களேன் எவ்வளவு கூட்டமாக இருக்கிறார்கள். இது இரவு 11:30 மணி அளவில் மக்கள் இவ்வளவு கூட்டமாக நிற்கிறார்கள். தேர் பவனிக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒரு தேர் மட்டும் மின் அலங்காரத்தில் ஜொலிக்கிறது. இன்னும் மற்றவை அடுத்தடுத்து தயாராகி வந்துவிடும். இந்த ஆலயத்திற்கே உரிய ஒரு தேர் இருக்கிறது. அந்த தேர் பாரம்பரியத்துக்கானது. அந்த தேர் முதலில் அதுதான் செல்லும். அதைத் தொடர்ந்து மற்ற தேர்கள் எல்லாம் பவனியாக செல்லும். அதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அந்தோணியார் தனது செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தவர். அதாவது அவருடைய பெற்றோர் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர்கள் இறந்த உடனேயே இவர், அதாவது நீ முழுமையாக விரும்பினால் உன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடு என்ற மத்தேயுவினுடைய நற்செய்தியை கேட்டு அந்த வசனம் இவருக்கு ஆழமாக பதிந்ததால் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததாக சொல்லப்படுகிறது. பல சோதனைகள், தீயாவியின் தாக்குதல்கள் போன்றவற்றை எதிர்கொண்டவர். ஆகையினால் மக்களையும் அத்தகைய தீமைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பலம் வாய்ந்தவராக இவர் இருக்கிறார் என்று மக்கள் நம்புகிறார்கள். பெரும்பாலும் இந்த கோவில்களில் பேயோட்டுவது நடைபெறும். இப்போது அதிகமாக இல்லை, ஆனால் நான் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். இந்த கோயிலுக்கு பேய் பிடித்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை அதிகமாக அழைத்து வருவார்கள். அழைத்து வந்து இந்த கோவிலில் வைத்து பேயோட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நடைபெறும். இந்த கோவில் மிகவும் புதுமை வாய்ந்தது.
புதுமைகள் வழங்கக்கூடிய அந்தோணியார் இந்த ஊரில் இருக்கிறார். ஆகவே இந்த ஊர் மக்கள் எல்லோருமே நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதே என்னுடைய கருத்து. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேர், அதுதான் ஊருக்கே உரிய தேர். இப்போது இந்த சக்கரமெல்லாம் தெரியுது பாருங்க, பார்த்தீர்களா? அது ஊருக்கே உரிய தேர். இந்த தேர் பாரம்பரியமாக எல்லா ஆண்டுகளும் இழுக்கப்படும். மற்ற தேர்கள் எல்லாமே அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய உபயத்தின் மூலமாக அந்த தேர்கள் வழங்கப்படுகிறது. அவற்றிற்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து கொண்டு உபயம் தருகிறார்கள். இன்றைய நாளில் அந்த வளாகமே மின் அலங்காரத்தில் ஜொலிக்கிறது. அந்த வளாகம் மட்டுமல்ல, அந்த தெருக்கள் ஊர் செல்லும் வரை, அதாவது ஊருக்கு வெளியே தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. அந்த ஊர் வரைக்கும் இந்த மின் அலங்காரமானது மிக அழகாக ஜொலிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அலங்கரித்திருக்கிறார்கள். இவரது தூய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு, வழிகாட்டியாக கொண்டு பலரும் அவரை தேடி வருகிறார்கள். துறவியர் வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் இவரே. அந்த புனிதரின் வழியில் நாமும் செல்லலாம், அவரை சென்று வழிபடலாம். எனவே நீங்களும் இந்த ஊருக்கு வாருங்கள், தூய அந்தோணியாரின் அருளை பெறுங்கள், அவருடைய ஆசியை பெற்று வாழ உங்களை அழைக்கிறேன். நன்றி.